Hello bros, welcome to the great gameplay of Assassin's Creed Black Flag. இந்த கேமை போகிறேன்னு சாட்டர்டே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். ஆனால் இந்த கேமோட எடிட்டிங்கே ரொம்ப இழுத்தடிச்சிருச்சு. வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்க போகிறேன்டாங்கன்னா ரொம்ப பெரிய லாங் வீடியோ ப்ரோஸ். அதான் பார்த்து கொடுக்கணும் இல்லையா. இந்த ட்ரைபேட் வந்துடும். நம்ம ஒரு ரியாக்ஷன் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ட்ரைபேட் வந்தோடனே அந்த சேனலுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதையும் போய் பாருங்கள். நம்ம பேரையே கொடுத்து சேவ் ஃபைல் ஆரம்பிச்சுட்டு கேமுக்குள்ளே போயிடுவோம். ஐயோ பிஓ போட்டனே என்னு. ஓகே கன்ஃபார்ம் கேமுக்குள்ளே போகிறோம். எனக்கு இந்த கேமோட மியூசிக் பிடிச்சிருக்குங்க. இந்த கேம் மியூசிக் கொஞ்ச நாளைக்கு என் ஃபோனில் ரிங்டோனாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே வந்துட்டோன்னு நினைக்கேன். வந்துட்டோம். யூபிசாஃப்ட் வழங்கும் கேப் போன விஸ்தா 1715. என்ன எட்வர்ட் கென்வே இங்கே இருக்கா எட்வர்ட் கென்வே. இந்த கேம் இன்னும் விளாண்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. மற்றபடி கான்செப்ட் எல்லாம் தெரியும். நம்ம இந்த கேம் ஒரு பைரேட் அவ்வளோதான். இதுக்கு மேலே நடக்குது கவர்மெண்ட் ஸ்டோரி கூட தெரியாது. புதுசாக விளாட்ற கேம். இந்த கேமை ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்ட்ரீம் பண்ணி இந்த கேமை போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மகிட்ட இருக்க லோ என்பிசி ஸ்ட்ரீம் கேபிளை கனெக்ட் பண்ணாலே லேக் ஆகும். அதான் இப்போ போய் இதை ரீச் பண்ணணும். அந்த இதை ஹேண்ட்வில் ரீச் பண்ணணும். ஓகே போய் ரீச் பண்ணிடுவோம். என்ன கேம் லேக் ஆகுது? செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக தானே இருக்குது. இருங்க ப்ரோஸ் போய் மாற்றிட்டு வரேன். செட்டிங்ஸ் கரெக்டாக தானே இருக்குது. ஓ ரெக்கார்டில் லேக் ஆகுதா? ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஷூட் பண்ணி எனிமி ஷ்ரிங்க்கு எனிமி ஷிப்ஸ். ஓகே 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 பண்ணிடலாம். அசாசின்ஸ் கிரீட் ரோக் விளாண்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி. சூப்பராக இருக்கும். ரோக் தான் சூப்பரான கேம். நான் விளாண்ட வரையும் இப்போ பிளாக் ஃப்ளாக் விளாட்றேன். பிளாக் ஃப்ளாக் எப்போ அதை மாற்றதான்னு பார்ப்போம். நல்லா இருக்குங்க, பிடிச்சிருக்குங்க எனக்கு. நேவல் காம்பேட்டு பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் ரோகில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப் இருக்கும். நார்த் அட்லாண்டிக், அப்புறம் நியூயார்க்னால் பார்க் ஓவர் தான், அது சிட்டி. அப்புறமா ரிவர் வேலின்னு 3 இடம் இருக்கும். எனக்கு பிடிச்ச இடம்னா நியூயார்க் தான். இடி விழுந்துருச்சாங்க, அங்கே ஷூட் பண்ணலான்னு போனோம். இடி விழுந்தும் ஆகாமல் இருக்கு பற்றி அந்த கப்பல். முழுகாமல் இருக்கு பற்றி அந்த கப்பல். ஷூட் பண்ணுறா ஈவி பணமாக ஷூட் பண்ணிட்டேன். ஆமாம், இந்த கேனன்ஸில் எவ்வளோ கன் பவுடர் போடுவாங்க? இவ்வளோ போக வருது. ஓகே முடிச்சு விட்டாச்சு. மேலும் என்ன நடக்குன்னு பார்க்கணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் முடியலைங்க, ஒரு கைப்புக்காக சொன்னேன். ஐயோ பற்றிக்கிச்சே. ஓ நோ, கன் பவுடர் இருக்கிறத பற்றிக்கிச்சே. வேணடா நம்பி விட்றேன். ஐயோ ஒரு ஆசாசை பின்னாடி வந்து நம்ம க்ரூ மெம்பரில் ஒருத்தர் ஊற்றிட்டான். ஐயோ நம்ம கப்பல் வெடிச்சிருச்சா? விழுந்துட்டோம் தண்ணியில். ப்ரோஸ் இந்த ரெக்கார்டர் பண்ண ஒரு வேலை. என்ன வேலைன்னா, கேம் சவுண்டு கேட்குது, ஆனால் கேமில் கேரக்டர்ஸ் பேச சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறோம். ஓகே, அதாவது நான் கேம் நடையில் எனக்கு கேரக்டர்ஸ் பேச சவுண்டு கேட்டுச்சு. அப்போ எடிட் பண்ணுறப்ப எடுத்து பண்ணுவேன் பார்த்தீங்களா, அப்போ கேட்கல. இந்த ரெக்கார்டர் பண்ண வேலை தான் எல்லாமே. சரி இவங்க என்ன பேசுகிறாங்க நான் சொல்கிறேன். அங்கிட்டு பேசிகிட்டு இருக்க நம்ம எட்வர்டோட மனைவி. நம்ம எட்வர்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடு, நான் பணக்காரன் ஆகிட்டு வந்தோடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஷார்ட்டாக சொல்லிட்டு நினைக்கேன். ஏன்னா அவங்க பேசுறது மட்டும் கேட்டுச்சு நான் முழுசாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே ப்ரோஸ், இந்த இடத்த ஸ்கிப் பண்ணி விட்ருலாம். நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகே இங்கே எதோ நிறையா பேசிக்கிறாங்க, எனக்கு தான் கேட்க மாட்டேங்குது. ஓகே போவோம். ஓகே வந்தாச்சு. ஓ தண்ணிக்குள்ளே கிடக்கான். ஓ சாவலையா இன்னும்? போடா மேலே எட்வர்ட் கென்வே. ஓ கானர் கென்வே. எட்வர்ட் கென்வேயோட பேரண்டாங்க உண்மையா? ஆமாம் கென்வே முடியுது பேரனா தான் இருக்கும். ரீச் அங்கே போகணுமா? ஓகே போவோம் வேகமாக மீந்தி போவோம்.
ஓ அன்பே அன்பே ஒரு குட்டி புயல் நீ 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 ஓடாரே. இங்கே தண்ணினா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அவள் ரொம்ப அழகாக இருக்குது. அப்பாடா ஒரு வேளை தப்பிச்சாச்சு. எப்பா வந்தாச்சு. மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விட்டத்தை பார்க்கல என்ன ஒரு சந்தோஷம். என்னோட சந்தோஷம் செய்கிறேன். நம்ம எட்வர்ட் கெனிவே ஒரு சைட்லேருந்து பார்க்க ஹிருத்திக் ரோஷன் மாதிரியே இல்லை, அப்படி தான் தெரியுது. பாருங்க எவ்வளோ கேம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அசாசின் 3 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இவங்க ஏதோ பேசிக்கிறாங்க, இருங்க போய்கிட்டு சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன். அதாவது இந்த அசாசின் வந்துட்டு ஹவானாக்கு போகணுமா, ஹவானாவில் சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்கிறதுக்கு மேற்கல்வி என்ன வேலைன்னு கேட்குறதுக்கு ஒரு சில அசாசின் வேலை, அசாசின் கான்ட்ராக்ட் பணம் கிடைக்கும்னு சொல்கிறாப்புல. ஓகே அப்படின்னா நானும் உன் கூட வரேன், பணத்தை பகிர்ந்து போகணுன்னு சொல்கிறாப்புல. அதுக்கு நம்ம அசாசின் கன் எடுத்து காட்டுறாப்புல. நாசமாக போகிறோம் பைரட்டு மூஞ்சிகளான்னு சொல்லிட்டு சுடலான்னு பார்க்குறப்ப கன்று சுடலை. அப்படி நம்ம எடுத்துருக்க நம்ம அசாசின் அவங்ககிட்டேருந்து ஓட, நம்ம எட்வர்ட் அவனை துரத்தி பிடிக்க, நம்ம தான் பிடிக்க போகிறோம். ஒரு செகண்ட் அந்த கேரக்டர் நான் தான் எட்வர்ட்னு நினச்சிட்டேன். எட்வர்டாகவே மாறிட்டேங்க நான். ஓடுறாடே ஏ இந்த கத்தி வச்சுட்டு எப்படிறீங்க ஃபாஸ்ட்டாக ஓடுற. அசாசின் கிரீட் ரோக்லனா 2 கத்தி தான், ஆனால் அதில் ஒன்று குட்டி கத்தி, நைஃபே கிடையாது, ஒரு சின்ன கத்தின்னு வச்சுக்கலாம். எல்லா கேம்லையும் ஏங்க லீப் ஆஃப் ஃபெய்த் போட்டுருவோமா? அசாசினே ஆகாத லீப் ஆஃப் ஃபெய்த்து. அசாசின்ஸ் தான் லீப் ஆஃப் ஃபெய்த் போட்டிருக்கீங்க, பைரட் லீப் ஆஃப் ஃபெய்த் போட்டு பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் லீப் ஆஃப் ஃபெய்த்தை போட்டு போயிடுவோம். அசாசினே ஆகலைன்னா அதுக்குள்ளே லீப் ஆஃப் ஃபெய்த்து. ஓ இது வழி இல்லை, இப்படி இருக்க முடியுமா? ஓகே ஏற முடியுது. பாருங்கள் கேம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. லோ என் பிசிலாம் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பருங்க சூப்பருங்க. கொஞ்ச நேரம் லேப்டாப் வாங்கி பிசி கேம்ஸ் இன்னும் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே ஏறுறா மேலே, லிப் ஆஃப் ஃபெய்த்தை போடுறா. ஓயே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் கழுகு உட்காந்துருக்கு. அசாசின் 1 தான் அசாசினோட சின்னமே கழுகுங்கிற மாதிரி தான் ஆச்சு. அது அசாசின்ஸோட அடையாளம் அப்படி சொல்லலாம். ஓகே போடுறா லீப் ஆஃப் ஃபெய்த்தை. பாருங்கள் ஒரு பைரட்டு லீப் ஆஃப் ஃபெய்த் போட போகிறாரு. போடுறா. ஓகே நாங்கள் ஓடிட்டுருக்காப்புல. நம்ம போய் துரத்தி பிடிக்கணும். போய் பிடிக்காம பண்ண மாட்டேன்டா. வாடா 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 வாடா. இந்த அசாசின்ஸ் பேர் என்ன தெரியலையே. அசாசின்ஸ் கிரீட் காம்பாட்லாம் அடிச்சு காலையே கிடையாது. சூப்பரான காம்பாட் போட்டோம். நான் ஸ்லீப்பிங் டாக்ஸ் போடுவோம் கொஞ்ச நாளில். ஓகே அசாசின்ஸ் கிரீடை முடிச்சுட்டு ஸ்லீப்பிங் டாக்ஸ் போடுவோம். அசாசின்ஸ் கிரீட் முடிக்கிறது அசாசின்ஸ் கிரீடு தான். இந்த கேம் முடிக்கிறது அசாசின்ஸ் கிரீட் தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் டாக்ஸ் போடுவோம். ஸ்லீப்பிங் டாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், போடுவோம் அதையும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் லோ என் பிசி யூடியூபர், அவர் லோ என் பிசி கேமாக போட்டு சப்போர்ட் கிடச்சிட்டு. ஸோ நம்மளும் அவரை மாதிரியே போடுவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பிசி பில்டு பண்ணாராம். நம்மளும் அதே மாதிரி போட்டு ஒரு நல்ல லேப்டாப் வாங்கி ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே ஃபஸ்ட்டு கேம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நான் நம்பிக்கையோடு இருக்கேன். லேப்டாப் வாங்கி ஸ்ட்ரீம் பண்ணுவோம், நீங்களும் பார்ப்பீங்க, பார்க்க வருவீங்க. ஸோ நம்பிக்கையோடு தான் இருக்கேன். நம்ம சீக்கிரமாக வாங்கி ஸ்ட்ரீம் பண்ணிடுவோம். ஓகே அவனை கொல்லணுமா? ஓகே வாடா 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 வாடா. டேய் காம்பேட்லேயே நடிச்சு காலையிலடா. அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. லோடிங். இப்போ என்ன, அந்த அசாசினோட ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கணும். இந்த அசாசினோட பேரில் நம்ம ஹவானாக்கு போகணும், அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே ப்ரோஸ். இது டைமண்ட் இருக்குது. ஓகே அதான் சொல்லிட்டேன் ப்ரோஸ். இந்த அசாசினோட ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கணும். இந்த அசாசினோட பேரில் நம்ம இந்த இடத்துக்கு போகணும், ஹவானாக்கு போகணும். ஓகே
நான் இதை ஸ்கிப் பண்ணி விட்றேன், நான் சொல்லிட்டேன்ல. ஏன்னா அவங்க பேசுகிற எதுவுமே கேட்க மாட்டேங்குது ப்ரோ. இந்த ரெக்கார்டர் பண்ண வேலை இது. ஓகே, நம்ம எட்வர்ட் கென்வே அசாசினோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாரு. ஹிண்டர் பிளேட் ஐயோ தூக்கி போட்டாப்லையே. அதோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? அதோட வேல்யூ தெரியுமாடா? கமலேஷ் கேட்பானே, இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? அடக்கு நண்பர். பார், முழு அசாசினாக மாறியிருக்க எட்வர்ட் கென்வேயை பார். Find your way to Havana. ஓகே, கொஞ்ச நேரம் போயிருங்க ப்ரோ. லேப்டாப்பை வாங்கி நம்ம இதில் பிசி கேம்ஸாக ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, நம்ம வச்சுருக்கோம் லோ என் பிசி இல்லையா, ஸோ அதான் கேம் வீடியோஸ் பார்க்க முடியாது. அது ஈத்தனை கேபிள் கனெக்ட் பண்ணால் லேக் ஆகுது. அதான் நம்ம ஒரு லேப்டாப்பை வாங்கி அதை ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பிசி கேம்ஸ்லாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரீமிங்கே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓவரால் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஓவரால் அதிகமாக அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் பண்ணுவோன்ட்டு. அதுக்கப்புறம் லைவ் இனிமேல் வராது. இனிமேல் வரதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வராது. அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 250 ரீச் பண்ணதுக்கப்புறம் வேணால் லைவ் போடலாம். நம்ம அது மொபைல் கேம்ஸ் தான் போடுவோம், யார் வரனாலும் வரலாம். காம்பேட்டில் நடிச்சு காலையில் சாவு. வாடா வாடா வாடா, வாங்கடா எவனாச்சு. சாவு சாவு சாவு. யா யா யா. ஓகே, முடிச்சாச்சு. என்னடா ஈஸியாக திருறீங்க, கொஞ்சமாக கஷ்டமாக வாங்கடா. முடிச்சாச்சா அவனுங்களே? இவரை காப்பாற்றிட்டு. ஓகே, இவரை தான் காப்பாற்ற வந்தோம் நம்ம எட்வர்ட் கென்வே என்ன சொல்கிறாருண்டா, நம்ம இந்த மெர்ச்சன்ட் என்ன சொல்கிறாருண்டா, என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றி, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாப்புல. அதுக்கு நம்ம எட்வர்ட் கென்வே என்ன சொல்கிறாரு, நான் அந்த அசாசினை கொண்டால அந்த அவரோட பேர் தான்றாங்க. அந்த அசாசினோட பேர் என்ன சரியாக தெரில எனக்கு. ஸோ நம்ம இப்போ வரையும் அவர் அசாசின்னு கூப்பிடுவோம். ஓகே, நம்ம எட்வர்ட் கென்வே அசாசினுங்கிற பேரில் அவர்கிட்ட அறிமுகமாக பண்ணுறாரு. ஓகே, ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இந்த கட்சியை ஸ்கிப் பண்ணி விட்டுப்போம், ஏன்னா பேசுறது கேட்கல இல்லையா, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஆனால் அதுக்கடுத்து ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்னால் நல்லா கேட்குது. ஓகே, அதுக்கடுத்து ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்னால் நல்லா கேட்குது. நம்ம ஃபேஸ் கேமரா வீடியோ போடுமா இல்லை இந்த மாதிரி நார்மல் வீடியோ போடணுமா, நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கப்பலுக்கு போயிடலாம். எட்வர்ட் கென்வே ஏதாச்சும் இருக்க தேடி பார்த்துட்ருக்காப்புல. இப்போ நம்ம கப்பலுக்கு போகணும். இந்த ஒரு பாட்டு மட்டும் பொறுத்துக்கோங்க ப்ரோஸ், அடுத்து வர பாட்டுனா கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸ்விம்மிங் பண்ணி போவோம் நம்ம கப்பலுக்கு. நிறைய பேர் ஊக்காங் போட்டுருக்காங்க. இந்த வாட்டி ஊக்காங் போடுறது சரியான பிசி கிடையாது. அது பெரிய பெரிய பிசியில் லாக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்னதுன்னு சொல்லுவாங்க வேணும், மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க யாரும். இப்போ பிசி கேம் தானே போடுறீங்க, அதுக்கு நீ GTA 5 போடுங்க அப்படி இப்படின்னு கேட்காதீங்க. GTA 5 லேக் ஆகாது தான், நான் போக லேக் ரெக்கார்ட் பண்ணுறதுனால. அதான் நம்ம டெஸ்டடாக லோ என் பிசி கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து நம்ம போட்டோம் சீக்கிரமாக போகிறோம். டெஸ்டடாக லோ என் பிசி கண்டென்ட் சீக்கிரமாக போடுறேன். இப்போ நம்ம ஹவானாக்கு போகணும் இந்த கப்பல் எடுத்துக்கிட்டு. இந்த கப்பல் க்ரூ மெம்பர்ஸ் கம்மியாக இருக்காங்களே. ஓகே, போகிறோம் நம்ம ஹவானாக்கு. ஷாண்டினா பாட முடியுமா? போட்டு பார்ப்போம். ஷாண்டி வர மாட்டேங்குதே. ஷாண்டி வர மாட்டேங்குதே. சரி விடுங்க ப்ரோஸ், க்ரூ மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கனால இப்படி வரல போல். ஷாண்டி கேட்டு கப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய மேப்புங்க. லீகர் ஜானி லீகர். ஓ சாரி,
ப்ரோஸ் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் சீரிஸ் பண்ணோம்ல லைவில், அந்த அந்த கேமுக்கு காப்பி ரைட்டு. ஏன்னா அந்த பாட்டுக்கு போட்டான் காப்பி ரைட்டு. ஊடலில் பாட்டு ஓட்டத்தில் நம்ம மேக்ஸி அக்கா கேட்டு போனாங்களோ அதுக்கு காப்பி ரைட். ஓகே, அந்த பிரச்சனை அப்படியே பார்த்துக்குவோம். ஹெட் டு ஹவானா ப்ரோஸ். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். உங்கள் நீங்கள் மனசு வச்சு புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறோம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாடுறான் இங்கிட்ட ஒருத்தர் பிசி கேம்ஸ் நான் போட்டு வாடுறேன், மொபைல் கேம்ஸ் லைவ் போட்டு வாடுறான்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. மொபைல் கேம்ஸ் லைவ் கொஞ்சம் நாளுக்கு வராது போடுங்க. நான் ஃப்ரைடேக்கு அப்புறம் மொபைல் கேம்ஸில் லைவ் போடுறது ஸ்டாப் பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்சம் நாள் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லைவ் போட போகிறோம். ஓகேவா? ஓகே, ஐலாண்டை நம்ம தாண்டிட்டோம். பரவாயில்ல, நல்லா கப்பல் ஓட்டுற நம்ம மெர்ச்சன்ட் சொல்ல, நம்ம மெர்ச்சன்ட் நல்லா கப்பல் ஓட்டுறன்னு சொல்ல, நம்ம எட்வர்டு நான் ஒரு காலத்தில் பைரட்டாக இருந்தேன்னு சொல்ல. அவங்க சொல்கிறது கேட்க மாட்டேது. ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறேன், நான் கேமோட பேர் தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஜாய்ஸ்டிக் வாங்கி WWE வீக்கெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, கேம் ஏறிட்டுருக்கு, ஏறி முடிஞ்சோடனே போட்டுக்கலாம். இப்போ போடணுமா டைட்டில் அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃப்ளாக் அப்படின்ட்டு? போடுங்கண்ணா டைட்டில் போடுங்கடா. ஏன் எலெக்ட் பண்ணுறீங்க? டைட்டில் வருதே. வருது வாங்க, வா அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃப்ளாக் வரட்டும். அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃப்ளாக். ஏம்மா இவ்வளோ லேட் ஆகுது? வாமா, ஏங்க வாங்க. என்ன டைட்டில் வரும் பார்த்தா அக்கா வராங்க. வாவ், மாடர்ன் டைம் லைனா? அதான் நம்ம 3 கேமுக்கு டெஸ்மான் மைல்ஸ் வச்சுலான்ட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி இதில் போல். ஓகே, மேலே பார்க்க சொல்கிறாங்க. மாடர்ன் டைம்லேன்னு உங்களுக்கு போர் தான் ப்ரோஸ் அடிக்கும். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஓகே, கீழே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம அனாமேஸ்குள்ளே போகணும், அவ்வளோதான். இவர் தான் சிஇஓவா? இவர் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கேன் எனக்கு. ஆமாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. So, this is the sample 17 floor. இப்போ நம்ம அனாமேஸ்க்கு போகணும். Desmond Miles. ஃபர்ஸ்ட் பர்சன் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. டெஸ்மண்ட் மைல்ஸ் வச்சே கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஏன் அவங்க முடிச்சு விட்டாங்கன்னு தெரியலையே. இதுதான் நம்ம அனாமேஸ். கீழே ஏதோ சரி பண்ணிகிட்ருக்காங்க. கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்களா? ஓகே 25 மினிட்ஸ் வீடியோ அந்த மாடர்ன் டைமில் ஸ்கிப் பண்ணனால 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லாங் வீடியோ 50 மினிட்ஸ்க்கு மேலே, அதாவது 18 நிமிஷத்துக்கு மேலே வந்து மொதல் வீடியோ நம்ம சேனலில் மொதல் வீடியோ. ஓகே, இப்போ அனைவஸை ஒன்றைக்கு அவ்வளோதான். கேமுக்குள்ளே போக வேண்டியது தான். எட்வர்ட் கென்வே. அவ்வளோதான் ப்ரோஸ் இன்றைக்கான வீடியோ. வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன், பாய். இது எட்வர்ட் கென்வே. அவரோட பெருமைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கே ஓகே, இந்த அசாசின்ஸ் டைம் லைனுக்குள்ளே போனதுக்கப்புறம் வேணால் நம்ம முடிச்சிடலாம் வீடியோ. ஓகே, அவ்வளோதான் ப்ரோஸ் இன்றைக்கான வீடியோ. புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோஸ், போயிட்டு வரேன், பாய்.
இப்போ போடுற டைட்டில் போடுறா. போட்டேன். பாய் ப்ரோஸ், பாய், போயிட்டு வரேன். Assassin's Creed 4 Black. Assassin's Creed Black Flag முடிக்கிற வரையும் Black Flag போடுமா இல்லை மற்ற கேம்ஸ் இடையில போடுமாங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோஸ், பாய், போயிட்டு வரேன்.